பஞ்சபூதங்களில் அருவ பூதங்களும் அருவுருவ பூதங்களும் உருவ பூதங்களும் உண்டு. இதில் அருவ பூதங்கள் மேலே உள்ளன. விண்ணும் காற்றும் அருவ பூதங்களாகும். அருவுருவம் என்பது நெருப்பு ஆகும். ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு எரியும் போதுதான் கண்களுக்கு புலப்படும். ஆகையால் அருவுருவம் என்பது இருக்கு, ஆனால் இல்லை. ஒரு பொருளை பற்றி எரியும் போது அதனுள் ஆற்றலாய் வெளிப்படுவது ஆகும். உருவம் என்பது நன்றாக கண்களுக்கு புலப்படுவது ஆகும். நீரும் மண்ணும் உருவ பூதங்கள் ஆகும். இவை கீழ் உள்ளவை ஆகும். ஆக விண் காற்று மேல் உள்ள அருவ பூதங்கள், நெருப்பு என்பது அருவுருவமான நடுவில் நிற்கும் பூதம், நீர் புவி அதாவது மண் என்பது கீழ் உள்ள உருவ பூதங்கள் ஆகும். இப்பொழுது பிண்டத்தில் பஞ்சபூத மண்டலங்கள் எங்கு உள்ளது என்று பார்ப்போம். பாதம் முதல் முழங்கால் வரை நிலம் அல்லது மண் எனப்படும் பிருதிவி மண்டலம் ஆகும். முழங்கால் முதல் இடுப்பு வரை நீர் எனப்படும் அப்பு மண்டலம் ஆகும். இடுப்புக்கு மேல் நெஞ்சு பகுதி வரை நெருப்பு எனப்படும் அக்னி மண்டலம் ஆகும். நெஞ்சு பகுதி முதல் கழுத்து பகுதி வரை காற்று எனப்படும் வாயு மண்டலம் ஆகும். கழுத்துக்கு மேல் தலை உச்சி வரையிலும் வானம் எனப்படும் ஆகாய மண்டலம் ஆகும். இப்படித்தான் அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்கள் பிண்டத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றன என்ற நியாயங்களை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளல் வேண்டும். மேலும் அண்டத்தில் பஞ்சபூத மண்டலங்கள் எப்படி வியாபித்துள்ளது என்றால், அண்டத்தில் பிருதிவி மண்டலம் எனப்படும் பூமி என்பது நிலமட்டம் வரை வியாபித்து உள்ளது. அப்பு மண்டலம் எனப்படும் நீர் என்பது கடல் அலைமட்டம் வரை வியாபிக்கும். தேயு மண்டலம் எனப்படும் நெருப்பு என்பது வானுயரத்தின் நடுவரை உள்ளது. வாயு மண்டலம் எனப்படும் காற்று எனப்படுவது வானுயரத்தின் மேல் சக்தி நிலை வரை வியாபித்து இருக்கும். விண்மண்டலம் எனப்படும் ஆகாயம் என்பது சக்தி நிலைக்கு மேல் சிவநிலை வரை வியாபித்து இருப்பன ஆகும். மேலும் பஞ்சபூத கடவுளர்கள் என்று கூறும் வகை ஆவன. ஆகாயம் என்பது சிவநிலையாகும். காற்று என்பது சக்தி நிலையாகும். நெருப்பு என்பது ருத்ர நிலை ஆகும். நீர் என்பது விஷ்ணு நிலையாகும். மண் என்பது பிரம்மன் நிலை ஆகும்.